சட்டம் தெரியுமா உங்களுக்கு? வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து வாப்பான்னு சொன்னா அது இஸ்லாத்துல பெரும் பாவம். அல்லாஹ் இல்லாம வேறொருத்தரை பார்த்து அல்லாஹ்னு சொன்ன அவன் யாரு? முஷ்ரிக், காஃபிர். தந்தை அல்லாத ஒருவரை பார்த்து இவர் என்ன வாப்பா, இவர் என்ன தந்தை அப்படின்னு வாதிட்டு அவருக்கு என்ன தெரியுமா சட்டம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனித்தா கைர அபீஹி அபன், யார் தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என்று வாதிடுகிறாரோ. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? தன்னை வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து இவர்தான் என்ற வாப்பா அப்படின்னு யார் வாதிடுகிறாரோ ஃபக்கது கஃபர, அவர் நிச்சயமாகவே காஃபிராகி விட்டார். விளங்குதா உங்களுக்கு? எனவே உலகத்துக்கு நானும் நீங்களும் வருவதற்கு எங்கட வாப்பா காரணமாக இருந்தாரு. அந்த வாப்பாவை விட்டுட்டு வேறொருவரை பார்த்து இவர் தான் என் வாப்பான்னு நீங்க வாதிட்டால் யாரா போயிருவீங்க? காஃபிரா போயிருவீங்க. அப்ப வாப்பான்றது என்னையும் உங்களை பெத்தெடுத்தவர் மட்டும்தான் வாப்பா. இப்ப உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு புள்ளைய வளர்க்கெடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? சில ஆட்கள் புள்ளைகள் எடுத்து வளர்ப்பாங்க. எடுத்து வளர்த்தா என்ன செய்வாங்க? வளர்க்கிறவரு அவருடைய பேரை போட்டு என்ன செய்வார்? அந்த புள்ளைய வளர்ப்பார். அப்படி வளர்க்கலுமா? உதாரணமா ஒரு புள்ளைக்கு வாப்பா மௌத்து, ஒரு புள்ளைக்கு வாப்பா மௌத்து. அந்த புள்ளைய இன்னொருத்தர் எடுத்து வளர்க்கிறாரு. வளர்த்த அந்த புள்ளை எப்படி அழைக்கணும்? அந்த புள்ளையோட உண்மையான வாப்பா யாரோ அந்த வாப்பாவை சொல்லித்தான் கூப்பிடணும். இன்னாருடைய மகன் இன்னார். விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த வளர்க்கிறவர் என்ன செய்யறாரு? வளர்க்கிறவர் பேரை பின்னால போட்டாரு. இப்படி போட்டா இது என்ன தெரியுமா பாவம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஊஹும் லிஆபாஇஹிம், நீங்க வளர்க்கிற புள்ளகளை அவங்களோட உண்மையான வாப்பட பேரை சொல்லியே கூப்பிடுங்க. உண்மையான வாப்பட பேரை சொல்லியே கூப்பிடுங்க. உங்களோட பேர் என்ன மகன்? தல்ஹாவா? சொல்லுங்க, சத்தப்பட்டு சொல்லுங்க. ஜாஹிர். வாப்பட பேர் என்ன? உனைஸ். உனைஸ் உடைய மகன் ஜாஹிர்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? உனைஸ் உடைய மகன் ஜாஹிர். இவன் பேர் முர்ஷித். எங்கட வாப்பட பேர் ஷரீஃபுத்தீன். ஷரீஃபுத்தீன் உடைய மகன் முர்ஷித்னு தான் சொல்லணும். இப்ப ஏண்ட வாப்பாவை தெரியா, நான் சின்னத்திலே மௌத்தா போய்த்தாருன்னு வைங்களேன். என்னைய வேறொருத்தர் தான் எடுத்து வளர்த்தாரு. வளர்க்கிறவர் பேர் அப்துல்லான்னு வைங்க. இப்ப அப்துல்லாவுடைய மகன் முர்ஷித்னு எனக்கு சொல்லலுமா? அல்லாஹ் சொல்றான், அந்த புள்ளையிட உண்மையான வாப்பட பேரை சேர்த்து அலையுங்கள், அதுதான் நீதமானது, நியாயமானது. வாப்பட பேர் தெரியாதா? வாப்பட பேர் தெரியா, பொய்யான வாப்பாவோட பின்னுக்கு சேர்க்கலுமா? கூடாது, பெரும் பாவம், காஃபிராவிடுவோம் அப்படி செஞ்சா. அப்ப என்ன செய்யணும்? வாப்பா தெரியாட்டி நீங்க என்ன சகோதரன் தான் சொல்லி கொடுக்கணுமே அல்லாமல் நான் உங்களோட வாப்பான்னு பொய் வாப்பா போடக்கூடாது. இப்ப விளங்குத உமா வாப்போட பொறுமதி என்னண்டு?